நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். டெல்டா எக்ஸ்சேஞ்ச் மாரி ஒரு கிரிப்டோ பிளாட்ஃபார்ம்க்கும், பினான்ஸ் மாரி ஒரு பிளாட்ஃபார்ம்க்கும் என்ன மேஜாரிட்டியான டிஃபரன்ஸு? ஸோ இதில ட்ரேட் பண்ணுறதுக்கும், அதில ட்ரேட் பண்ணுறதுக்கும் என்னென்னலாம் டிஃபரன்ஸ் இருக்கு? என்னென்னலாம் அட்வான்டேஜ், என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அத பத்தின டீட்டெயில்டு ஓவர்வியூ தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் மாரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம ட்ரேட் பண்றோம்னா, ஜென்ரலா எப்படி நடக்கும்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு Zerodhaல ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க, இல்ல Growல ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ரிலையன்ஸ் ஷேர் வாங்கணும், இல்ல டிசிஎஸ் ஷேர் வாங்கணும் அப்படின்னா, உங்ககிட்டேருந்து அந்த ஆர்டர வாங்கிட்டு, இந்த பர்ட்டிகுலர் கம்பெனிஸ் Zerodha, Grow மாரி இருக்க கம்பெனிஸ் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு அனுப்புவாங்க. NSE, BSEன்ற மாரி. எக்ஸ்சேஞ்சஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களோட ஆர்டர் வாங்கிட்டு, ஓகே நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. யார் செல் பண்ணுறான்னு நினைக்கிறாங்கன்னு அவங்களோட ஆர்டர்ஸ் பார்ப்பாங்க. இந்த 2 ஆர்டர் மேட்ச் பண்ணி ஆர்டர் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. புரோக்கர் கிட்ட கன்ஃபர்மேஷன் வந்துரும். புரோக்கர் உங்களோட டெர்மினல் முன்னாடி ஓகே பை பண்ணியாச்சு, இல்ல செல் பண்ணியாச்சுன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் குடுப்பாங்க. இதுதான் நார்மல் ஓவர்ஃப்ளோ. வித் ரெஸ்பெக்ட் டு டெல்டா எக்ஸ்சேஞ்ச் மாரி ஒரு பிளாட்ஃபார்ம், இல்லன்னா CoinDCX இந்த மாரி மத்த எல்லா பிளாட்ஃபார்முக்குள்ள மெஜாரிட்டியான டிஃபரன்ஸ் என்னன்னா, கிரிப்டோல பொறுத்தவரைக்கும் இந்த NSE, BSEன்ற மாரி எக்ஸ்சேஞ்சஸ் கிடையாது. இந்த இண்டிவிஜுவல் புரோக்கர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாரி தான் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் பிட்காயின் வாங்கணும் அப்படின்னு டெல்டா எக்ஸ்சேஞ்சில் போய் ஒரு ஆர்டர் போடுறேன்னா, அது ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஓகே இவங்க செல் பண்ணுறாங்க, இவங்ககிட்டருந்து வாங்கி இவங்ககிட்ட விற்றலாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. டெல்டா எக்ஸ்சேஞ்சே செப்பரேட்டாக ஒரு ஆர்டர் புக் ரன் பண்ணுவாங்க. அவங்களே செப்பரேட்டாக ஒரு மார்க்கெட் மேக்கிங் மெக்கானிசம் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் பைன்னு வச்சுருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு இடத்துல ஒரு மார்க்கெட் லிக்விடிட்டி ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க. அந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர் நீங்கள் வாங்குற ஆர்டர் இன்னும் வாட் எவர் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அவங்க செல் பண்ணுவாங்க. நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா அவங்க அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஆர்டர்ஸை கொடுப்பாங்க. ஸோ இதை ப்ராசஸ் பண்ணி உங்களோட பிளாட்ஃபார்மில் ஃப்ரண்ட் எண்டில் காமிச்சிருவாங்க. இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு ஜென்ரலாக நடக்கிற ஒரு ப்ராசஸிங் மெக்கானிசம். அண்ட் கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டெல்டா எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே ஐஎன்ஆர் ட்ரான்சாக்ஷன் டாலர்ஸில் வராது. ஸோ நான் ஃபண்டு ஆட் பண்ணணும்னா டேரெக்டாக டெல்டா எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஆட் ஃபண்ட்ஸ் கொடுத்தேன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் வந்துடும். வெதர் வாட் எவர் சப்போஸ் இப்போ 4000 ருபீஸ் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா யூபிஐ மூலிமா நான் பே நவ் அப்படின்னு கொடுத்துடலாம். அப்படி இல்லைனா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்தேன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் 2 டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் இருக்கும். லைக் IMPS ட்ரான்சாக்ஷன், NEFT ரெண்டுத்துக்குமே செப்பரேட் அக்கௌண்ட் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே இமிடியேட்டாக உங்களோட ஆல்மோஸ்ட் உங்களோட வேலட் பேலன்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அதை வச்சு நீங்கள் டேரெக்டாக ட்ரேட் பண்ணலாம். பட் இதையே நான் பினான்ஸில் பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பினான்ஸில் நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன், அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா, நான் இப்போ டெபாசிட்னு கொடுத்தேன்னா என்னால் இங்கே டேரெக்டாக ஐஎன்ஆரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. P2P ட்ரேடிங் மெக்கானிசம்னு ஒன்று இருக்கும். நான் அதை கிளிக் பண்ணேன்னா இட் வில் டேக் மீ டு ஆர்டர் பிளேஸ்மெண்ட். என்னென்னா இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வி ஹவ் டு பை. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஒன்ஸ் P2P ட்ரேடிங் கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி சம் லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட ஐ கேன் பை USDT. ஸோ ஒரு USDT வந்து 92 ருபீஸ், 92 ருபீஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஒரு USDT 92,000. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு 100 USDT வேணும்னா ஆல்மோஸ்ட் வாட் எவர் த ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ 9200 ருபீஸ் நான் பே பண்ணேன்னா எனக்கு ஒரு 100 டாலர்ஸ் வந்துடும். அந்த டாலர்ஸை வச்சு நான் இங்கே பினான்ஸில் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இதை நான் ஃபண்ட் என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக பினான்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா முதல்ல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ பை USDT அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஓகே நீ எவ்வளோ வாங்க விரும்புகிற அப்படின்னா சப்போஸ் நான் 10,000 ருபீஸ்க்கு USDT வாங்க விரும்புகிறேன்னா 10,000 ருபீஸ் INR ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா $107 உங்களுக்கு வரும் அப்படின்றாங்க. ஸோ நான் பை ஓகேன்னு கொடுத்துட்டேன். இப்போது இட் வில் டேக் மீ. ஸோ அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தேன் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா சென்ட் யுவர் மொபைல் நம்பர், அதுக்கப்புறமா உங்களோட UPI ID இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் எப்படி ஜிபே பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு UPI ID கொடுப்பாங்க. அந்த UPI IDக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவுடனே அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட வேலெட்டுக்கு ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அதை வச்சு தான் வி கேன் கோ ஒன் ட்ரேட். ஃபார் அன் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்புறம் என்னோட பேலன்ஸ் டாப் அப் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் ஐ கேன் கோ அண்ட் பை $5, $10 வாட் எவர் த மணி நாங்கள் வச்சுட்டு சப்போஸ் $5 அமௌண்ட் ஆஃப் மணி அப்படின்னு கொடுத்துட்டு பை BTCன்னு கொடுத்தேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் பண்ணிவிடும். ஸோ டேரெக்டாக என்னால் பினான்ஸில் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சனுக்கு போயிட்டு அந்த பர்சன் நமக்கு அனுப்புவாங்க. இதில் ஒரு பெரிய லீகல் ரிஸ்க் இருக்குது. ஸோ அது என்னென்னா நம்ம இந்த ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா தேர்ட் பார்ட்டி பர்சன், மோஸ்ட் ஆஃப் த பர்சன் பினான்ஸ் படி வெரிஃபைடாக இருப்பாங்க. பட் சம்டைம்ஸ் கரெக்டான வெரிஃபைடு ப்ரொஃபைல்குள்ளே வரலன்னா நம்ம அவங்க யார் என்னன்னே தெரியாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அவங்களோட ஃபண்ட் அவங்களோட அக்கௌண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃப்ளாகாக மார்க் ஆகிருந்தது இன்கம் டேக்ஸ் படி, ஏதாவது ஒரு ஆன்டி மணி லாண்ட்ரிங்கில் மாட்டியிருக்காங்க, இல்லை மேபி ஒரு டெரரிஸ்ட் ஃபண்டோட லிங்க் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஒரு சில லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, அவங்கலேருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆனதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி P2P ட்ரேடிங்.
ஸோ நம்ம டேரெக்டாக பினான்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணோன்னா இந்த ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சன் யாருன்னு என்னன்னு தெரியாமல் நம்ம ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க திருப்பி நமக்கு ஆட் பண்ணி அது மூலிமா நம்மளோட வேலெட்லேருந்து ட்ரேட் பண்ணுற இந்த எல்லா இஷ்யூவும் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்தியாவில் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டெல்டா எக்ஸ்சேஞ்ச், காயின்டேஸ், காயின் ஸ்விட்ச்ன்ற மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருக்கு. ஸோ தட் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ரிஸ்க் எதுவும் அவாய்ட் பண்ண கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலான்றதுக்காக தான் இந்த மெக்கானிசம் இருக்குது. ஸோ நம்ம ஃபண்டை ஆட் பண்ணுறது இருந்தாலும் டேரெக்ட் ஃபண்ட் ஆட் பண்ணுறது, அதே மாதிரி ஃபண்டை வித்ரா பண்ணுறதாலும் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஹவு மச் எவர் த மணி தட் யூ வாண்ட் டு வித்ரா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். சே சப்போஸ் ஐ வாண்ட் டு வித்ரா 500 இல்லை ஐ வாண்ட் டு வித்ரா இந்த கம்ப்ளீட் கேபிட்டல் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இமீடியேட்டாக இந்த ப்ராசஸ் இட் கெட்ஸ் ப்ராசஸ்ட் அண்ட் உங்களோட டேரெக்டாக நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அதே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் வித்தின் 24 hours. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சரி நான் பினான்ஸில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே நீங்கள் எடுக்கிற ஒரு ஸ்பாட் ட்ரான்சாக்ஷன், நான் பிட்காயின் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், ஈத்ரியம் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், சொலானா பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னா அது ஆக்சுவலாக அந்த ட்ரான்சாக்ஷன் ஒரு பிளாக் செயினில் ஒரு ரெக்கார்டாக போய் பதிஞ்சிரும். ஸோ அவங்க அக்ராஸ் இந்த கிரிப்டோ வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே அந்த ட்ரான்சாக்ஷனை போய் பார்க்கலாம். ஓகே, இந்த பர்டிகுலர் வேலெட்லேருந்து இந்த பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஒரு பிட்காயின் ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அது லெட்ஜரில் ரெஜிஸ்டர் ஆயிரும். பட் பிட்காயின் நீங்கள் அதே விஷயத்தை இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இந்தியாவில் ஸ்பாட் இஸ் நாட் அலோட். ஸோ அஸ் பர் ரெகுலேஷன்ஸ் படி ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணலாம், பட் அந்த ஸ்பாட் ட்ரேடிங் இந்த மாதிரி பிளாக் செயின்குள்ளே போய் பண்ண முடியாது. ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அந்த ஸ்பாட் ட்ரேடிங் அலோவ் பண்ணுறாங்க. அவங்க அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளேயே தான் அதை முடிச்சுப்பாங்களே தவிர கொண்டு போயிட்டு அந்த ட்ரான்சாக்ஷன்ஸை லெட்ஜரில் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பாட்டுன்ற ஒன்றே தேவையில்லை. ஸோ ஒரு லீகலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஸ்பாட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸாக கொடுத்துருவோம். ஸோ தட் வாட் எவர் ட்ரான்சாக்ஷன்ஸ் தட் யூ மேக் அது போய் அந்த லெட்ஜரில் உட்காராது, லெட்ஜரில் அப்டேட் ஆகாது. ஸோ ஜஸ்ட் லைக் நீங்கள் ஒரு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், ஒரு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வாங்குற மாதிரி இங்கே அதே பிட்காயின் ஃபியூச்சர்ஸ், ஈத்ரியம் ஃபியூச்சர்ஸ்னு வாங்குவீங்க. அதோட ரெக்கார்டை டெல்டா எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லெட்ஜர்லையோ இல்லை பிளாக் செயின்லேயோ போகாது. அதனால் எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. அண்ட் இந்த ஒரு ஓவரால் ட்ரான்சாக்ஷன் அந்த ஒரு லெட்ஜருக்குள்ளேயே போகாதனால ஸ்பெசிஃபிக்காக ஹேக்கிங்ன்ற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மெயினாக ஹேக்கிங்கிறது எப்போ நடக்கும்னா, இந்த மாதிரி ஒரு வேலட் அட்ரஸ் பப்ளிக்காக ஓப்பனில் இருக்கும் போது சில ஹேக்கர்ஸ்லாம் அதில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் லூப் ஹோல்ஸ் இருக்கும், அதை வச்சு அந்த வேலெட்டில் இருக்கிற எல்லா காயின்ஸும் அவங்க எடுத்துருவாங்க. பட் இந்த டெல்டா எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பிளாட்ஃபார்ம் வேலெட்டுக்குள்ள ட்ரான்சாக்ஷனே போகாதனால அவங்களோட மணி எல்லாம் அவங்களோட அக்கௌண்ட்டில் தான், கம்பெனி அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த கிரிப்டோ வேலெட்ஸ்குள்ளேயே வராது. பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் பைபிட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா $1.5 பில்லியன் ஒர்த் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸை அவங்க ஆல்மோஸ்ட் அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து நார்த் கொரியன் ஹேக்கர்ஸ்லாம் ஹேக் பண்ணிட்டாங்க. அந்த வேலெட்டை அந்த பர்டிகுலர் ஹேக் பண்ணால் மட்டும் திருப்பி அவங்களால எடுக்கவே முடியாது. ஏன்னா எங்கே எடுத்திருக்காங்க, எப்படி எடுத்திருக்காங்கன்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை அவங்களால ட்ராக்கே பண்ண முடியாது கிரிப்டோவில் பொறுத்த வரைக்கும், ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் என்ன ஆகுது, இந்த பைபெட், பினான்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறவங்களோட ஓவரால் கேஷ் பேலன்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்களே அக்கௌண்ட்டில், அது எப்போவுமே அட் ரிஸ்க். ஏன்னா எப்போ வேணாலுமே அந்த கம்பெனி, ஒவ்வொரு கம்பெனிக்குமே ஒரு வேலெட் இருக்கும். பினான்ஸுக்குன்னு ஒரு வேலெட் இருக்கும். இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா பைபெட், டெரிபிட் இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒரு வேலெட் இருக்குது. அந்த வேலெட்டில் தான் உங்களோட எல்லா மணியும் போய் ஸ்டோர் ஆகுது, பிட்காயினா, ஈத்ரியமா, வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த வேலெட்டில் இருக்கிற பேலன்ஸை எவனாச்சும் ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டான்னா டோட்டலி உங்களோட அக்கௌண்ட்டு 0 ஆயிரும். ஸோ இந்த ஒரு பெரிய ரிஸ்க் தான் ஸ்பெசிஃபிக்காக பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம் பினான்ஸ், பைபிட்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இருக்கும். பட் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்க்குற அந்த வேலெட்டுன்றது உங்களோட ஓன் வேலெட், ஒரு நார்மல் பேடிஎம் வேலெட் மாதிரி. அதுக்கும் அந்த பிளாக் செயினுக்கும் சம்மந்தம் இல்லை. எப்போ ஒரு பிளாக் செயினுக்குள்ளே என்டர் ஆகி அதில் இன்டெகிரேட் ஆகுதோ அப்போ தான் யார் வேணால் அதை ஆக்சஸ் பண்ணி எடுக்கலான்ற ஒரு விஷயம் வருது. ஸோ டெல்டா எக்ஸ்சேஞ்சில் பொறுத்த வரைக்கும் ஹேக்கிங்ன்ற ஒரு விஷயத்துக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஃபைனலாக வேறு என்ன ரிஸ்க் இருக்குது கிரிப்டோன்னு பார்த்தீங்கன்னா, அது வாலட்டிலிட்டி ரிஸ்க். ஸோ ஆப்வியஸ்லி ஒரே நாளில் கிரிப்டோ காயின்லாம் பார்த்தீங்கன்னா 25% 30% மேலே ஏறும், அதேமாதிரி 30% 40% கீழே ஏறும். ஸோ அது பேசிக் அந்த கிரிப்டோ அசட்டுக்கான உள்ள ஒரு வாலட்டிலிட்டி. இதை தாண்டி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாசிரெக்ஸ், வால்ட் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் போட்ட மணி அவங்களால டக்குன்னு நிறைய யூசர்ஸ் எல்லாம் வித்ரா பண்ண முடியல. ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் இருக்கா, 100% கேரண்டி அந்த மாதிரிலாம் நம்ம பிரீத்திக்கு நான் கேரண்டின்னு சொல்லி நம்ம ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ அதுக்கு பதிலாக வாட் எவர் த மணி தட் யூ இன்வெஸ்ட், அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் மேக் ஷுர் அது ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட்டாக இல்லாமல் இருக்கணும். அண்ட் தட் மணி வாட் எவர் தட் யூ ஆர் ட்ரைங் டு ட்ரேட் வித் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் ட்ரேட் வித் த மணி தட் யூ கேன் அஃபோர்ட் டு லூஸ். இந்த பர்டிகுலர் கேபிட்டல் நான் கிரிப்டோவில் போடுறது, அந்த பர்டிகுலர் கேபிட்டல் 0 ஆனால் கூட என்னை பாதிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கேபிட்டலை மட்டும் வச்சு தான் நம்ம கிரிப்டோலேயே ட்ரேட் பண்ணணும், பிகாஸ் ஆஃப் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நான் சொன்னதை வச்சு. ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்றபடி இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப் டு ட்ரேட்.
ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் when you trade you know complete difference. ஸோ பினான்ஸ்க்கும் இந்த மாதிரி டெல்டா எக்ஸ்சேஞ்சுக்கும் மெஜாரிட்டியான டிஃப்ரென்ஸ் இது தான். ஸோ இப்படி தான் ஓவரால் ட்ரான்சாக்ஷன் நடக்குது. இதில் ஏன் இவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது பினான்ஸ் மாதிரி பிளாட்ஃபார்மில், இதில் கம்பேரிட்டிவ்லி ஏன் ஒரு கம்மியான ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த ஹோல் வீடியோ. ஸோ hope you found it helpful. I'll see you guys next week with other video.